is your name? My name is Varda. 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 புயல் பேர் வச்சிருக்காங்க. யாருக்கு சூப்பர். All the very best to the students and to the management, and finally we work out. So thank you. Anna, thank you. அது வந்து ஒரு வைப் வேணும்ல, அந்த வைப் காரணம் யாரு? அர்ஜுன் தாஸ் இல்ல. Also என்னோட யாரு கிரியேட் பண்ணாங்களோ big thank you them. Thank you. என்னோட ஏரியா போட்டு உள்ள வச்சிருக்கவங்க ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆனா லாஸ்ட் வரைக்கும் போட்றாதீங்க சரியா? பட் ஓகே, கமிங் டு யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். How are you? I'm good as well, thank you. And பசங்கள வந்து நான் சொன்ன மாதிரி காலையில இருந்து அவங்க full energy நீங்க வரதுக்காக தான். I am really sorry. இந்த டைம் தான் சொன்னாங்க, என்ன உள்ள உட்கார வச்சிருந்தாங்க. இவன் சொன்னதெல்லாம் போய், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்பவே மேடம் சத்தியமா பண்ணிட்டீங்க. நான் உள்ளதான் இருந்தேன், கூப்பிடுவேன்னு சொல்லி அவங்க கொடுக்கல. So it's not on me. But I'm sorry for having kept all of you waiting. Sorry, I'm really sorry. But I hope you had a fun evening, a day rather. ஆனா நான் வந்து சொல்ல வந்து வேற விஷயம். நீங்க வந்து இப்போ டான்ஸ் ஆட போறீங்க, இல்ல பாட்டு பாட போறீங்க, நான் குட் நியூஸ் சொல்லுவீங்கன்னு நான் சொன்னா நீங்க என்ன சாரி சொல்லிட்டு முடிக்கிறீங்க? என்ன குட் நியூஸ் சொல்லணும்? டான்ஸ் எல்லாம் பாட்டு எங்க மக்களுக்காக. டான்ஸ் நான் அங்க போய் பார்க்கறேன், நீங்க ரெண்டு பேரும் ஆடலாம். வேணாம் டான்ஸ் பாடலாம். இப்போ நம்ம சவிதா காலேஜ் கேர்ள்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்காக ஒரு டைலாக் வச்சுப்போம். நம்ம சினிமா டைலாகே மாற்றிடுவோம். டான்ஸ் பாடி யோசிச்சேன். இந்த ஃபோட்டோவில் 10 சவிதா காலேஜ் பொண்ணுங்க நம்பர் இருக்கு. அதை கரெக்டாக கொண்டு வரணும்னு லைட்டும் செட்டில் பண்ணுறான். அவ்வளோதான், உங்களால் முடியும். வாங்க, இந்த ஃபோட்டோவில் 10 சவிதா காலேஜ் ஃபோன் நம்பர் இருக்கு. ஒரு ஷோ டைலாக் தான் உங்களுக்காக தான் பேசினேன். கண்டிப்பா இந்த மாதிரி காலேஜ் என்வாயன்மெண்ட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் மெமரிஸ்லாம் இருக்கும். Tell us a little bit more about your college experiences and நம்ம பசங்கலாம் என்ன they should remember when they get out of college. I think இங்கதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஹேவ் ஃபன், என்ஜாய். எனக்கு அட்வைஸ் பண்ணலாம் பிடிக்காது, எனக்கு என்ன யாராவது அட்வைஸ் பண்ணாங்க எனக்கும் பிடிக்காது. ஸோ நோ அட்வைஸ் டு ஹேவ் ஃபன், ஸ்டடி ஹார்ட், மேக் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹேவ் அ பிளாஸ்ட். நீங்க என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு மட்டும் கத்திட்டே இருப்பா. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுடைய அப்கமிங்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒன்று எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து சொல்லணும். நாங்கள் ஆசைப்படுறோம். அப்போவே சொன்னேன் நம்பாதீங்க அவனேன்ட்டு கேட்டு. இல்லை உண்மையாலுமே எக்ஸ்க்ளூசிவாக எதுவும் இல்லை. இப்போ ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி ஒன்று பண்ண போகிறோம். ரொமான்ஸ். பட் அதில் பிரேக்கப் இருக்கும். என்னது ரொமான்டிக் சைடு? ரொமான்டிக் ஏதோ ரொமான்டிக் சைடுன்னு சொன்னாங்க யாரோ. ஆல்வேஸ் ரொமான்டிக். அது ரொமான்ஸ் வேண்டாமா? யாரோ சிங்கிள் தான் போல. பரவாயில்ல, படம் பாருங்க, அது இன்னும் டிசைட் பண்ணுங்க. இட்ஸ் a musical love story. பாருங்க and then see if you like it. காலேஜ் ஃபர்ஸ்ட் வரைய ஏதோ கல்கி படம் பிரியாத பார்க்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கு. எல்லாத்தையும் அவங்க ஜாலியாக பண்ணுறீங்க. தேங்க்யூ பிரியங்கா ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. எப்பவுமே அதுவும் நாகாலேஜ் எப்பவுமே பேசோட இருக்கீங்க, அதோட ஆர்டிஸ்டோட இருக்கு. ஸோ சந்தோஷமாக இருக்கீங்க. ஏன்னா ஆர்டிஸ்டோட போய் சொல்லணும், ஆர்டிஸ்டோட நிறைய பேசலாம். அது மாதிரி மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி. இது காலேஜ் ஃபர்ஸ்ட் எனக்கு கூட தெரியும். அப்படியே வரும்போது சொன்னாங்க. ஸோ மாதிரி ஏதோ திருவிழா மாதிரி இருக்கீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச். லவ் யூ. ஏன்னா காலையில் ஒரு பொண்ணு மீட் பண்ணுவோம், அது ஒரு பொண்ணோட எக்ஸ்ட்ரா ஷேர் பண்ணுவோம். கையில் போட்டு பார்க்கும்போது ரிமோட்டாக ரெகுலராக இருக்குது. உங்களால் கேள்வி நான் சொல்கிறேன், ஒரு பொண்ணு பார்க்கணும்னா நீங்கள் நேச்சுரல் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணு பார்க்க பண்ணிங்கன்னா மாஸ்டர் ஹாப்பியாக இருக்கு, ஜாலியாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. அது வந்து
நான் சூப்பர் ஹீரோ ஆனாலே பார்த்துருக்காங்க. ஸோ அதனாடி இதெல்லாம் பார்த்தேன். பார்க்கும்போது நாகாஜி மாதிரி இல்லை, ஏதோ அப்பா நீங்க 5 வருஷம் மாதிரி பயங்கரமாக இருக்கு.